கட்டிட்டு இங்கே ஒரு ஜேசிபி நிப்பாட்டிருந்தேன். இது ரெண்டோட கயரில் கட்டிட்டு அது கூட தான் அந்த ஒரு டெட் பாடி அவங்க மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. இதில் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ டேஞ்சராக பார்க்கல. ஒரு வாட்டி ஆயிடுச்சு இன்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆயிடுச்சு பாருங்க. சரி, இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல நம்ம நாட்டுக்காக கொஞ்சம் பண்ண சிச்சுவேஷனில் உங்களுடைய சர்வீஸ் ரொம்ப சவாலான ஒரு பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு செக் போஸ்ட் என்ட்ரன்ஸ் இது ஆக்சுவல். ஒரு 3 டேஸாக சரியான மழை. ஈவினிங்லேருந்து சில டைம் ஆஃப்டர்நூன் சரியான மழை. அந்த 2-3 நாளாக பெஞ்ச மழையில் மீண்டுமா அந்த கடுமையான சூரல்மலை ஸ்கூல் பகுதி ஒரு ஆறாக ஓடுது பாருங்கள். நான் இப்போ பேலி பாலத்தில் அந்த நின்றுட்டுருக்கிறேன். மத்தியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது இந்த வேலி பாலம் அமைக்கிறதுக்காக நம்முடைய இந்திய இராணுவத்தில் இருக்கிறவங்க நம்மோடு இருக்கிறாங்க. வேலி பாலம் அமைச்சது இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது அவங்க சந்தித்து அந்த ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷனில் நமக்கு ஓடு விட வச்சுருப்பாங்க. इंडियन सेंटर बैंगलोर से वह 30 காலையில் தான் எங்களுக்கு மெசேஜ் கிடைக்குது. இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு வெயிலி பிரிட்ஜ் बनाइச்சு கொடுக்கணும். 30 காலையில் ഞാനே எங்கள் கூட ஒரு ஆஃபீஸர் ஒரு 2 ஜவான் அவங்க காலையில் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் ஈவினிங் 6 o'clock நம்ம இங்கே ரீச் ஆகிடுச்சு.
நம்ம இங்கே ரீச் ஆகுന്ന அந்த டைமில் கண்டிஷனு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இங்கேருந்தே வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. டெட் பாடிஸ் எல்லாம் அங்கேருந்து அந்த டைமில் எந்த வண்டி அந்த போயும் கிடையாது. அங்கேயும் எந்த வண்டி நின்று போயிடுச்சா, இன்சிடென்ட் ஆகுதுக்கு முன்னாடி எந்த வண்டி அங்கே நின்று போயிடுச்சா, அந்த வண்டி அங்கே ட்ரிப் அடிச்சுட்டு இருக்கிறது. அங்கேருந்து மேலேருந்து டெட் பாடி கிடைக்கிறது, அதை அங்கேயே கொஞ்சம் கம் பண்ணுவேன். அங்கேருந்து அந்த ஆலிமதை இருக்கும் பாரு, அதில் ஒரு கயிறு கட்டிட்டு இங்கே ஒரு ஜேசிபி நிப்பாட்டிருந்தேன். இது ரெண்டோட கயரில் கட்டிட்டு அது கூட தான் அந்த ஒரு டெட் பாடி அவங்க மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. இது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த டைமில், ரொம்ப மோசமாக இருந்த கண்டிஷன். டெட் பாடி தான் மட்டுமே எல்லாம் டெட் பாடி தான் கண்டினியூ ஒன்று முடி தான் அடுத்து. உங்கள் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி இவ்வளோ டேஞ்சராக பார்க்கல. நம்ம ஃப்ளட்டு இந்த மாதிரி தண்ணி அப்பா வந்தது, இந்த எர்த்துக்கு இதில் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ டேஞ்சராக பார்க்கல. இது நைட்டு இன்சிடென்ட் ஆகினால யாருக்குமே தெரியல. அப்ராக்சிமேட்லி மேக்ஸிமம் இங்கேருந்து உங்கள்கிட்ட எல்லாம் ஆல்ரெடி மெசேஜ் கிடச்சிருந்தா இப்போ கொஞ்சம் நாட்டில் அப்படியே போக மாட்டேன், அதான் மெயின் ப்ராப்ளம். அப்படியே ஆயிடுச்சு. அந்த இருட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆயிடுச்சு இன்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் இன்சிடென்ட் ஆனப்பவே ஆள் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இனி ஒரு வாட்டியோட சேம் இதே உருப்பட்டுருவாங்க. அப்போ யாருக்குமே தப்பிக்க முடியல. அப்படி தான் ஜாஸ்தி இன்சிடென்ட் ஜாஸ்தி டெத் கேஸ் அப்படி தான் ஆயிடுச்சு. போடி இப்போ கூட கிடைக்கிறதுக்கு இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது போடி. உள்ள எவ்வளோ போடி இருக்கிறத கடவுளுக்கு தான் தெரியும். அதை எடுக்க முடியல. இப்போ எடுக்கிறத கூட சின்ன சின்ன பீஸ் ஆகிட்டு அந்த மாதிரி தான் கிடைக்குது. அது பின்ன டிஎன்ஏ லிஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க நம்ம 30 இங்கே வந்தேன். 31 காலையில் நாங்கள் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 31 1க்கு ஒரு 10 o'clock 12 o'clock பட்ஜெட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாச்சு. இந்த இடத்துல எல்லாம் வண்டி நிப்பாட்டுறதுக்கு பொருள் தப்பாரு, இவ்வளோ பெரிய பொருள் தான் அதெல்லாம். ஒரு 250 kg ஒரு பீஸ். இந்த பொருள் இதெல்லாம் வண்டியில் வந்துட்டு இங்கே டவுன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தாக்கா நமக்கு ஈஸியாக இருந்தாச்சு எடுத்து ஃபிட் பண்ணுறது. இந்த வண்டி அங்கே வந்து இந்த வண்டி அந்த ஒரு டவுன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இருக்கணும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பின்னாடி பேக் ஸ்பேஸ் இருந்ததுனால இந்த கணக்கு பின்னாடி இருந்தாக்கா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுது. பேக் ஸ்பேஸ் இல்லாதனால இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் கொடுத்து பண்ணிக்கிட்டு வந்தேன். கூடிய பரவாயில்ல, சில கல்வி கொஞ்சம் சீக்கிரம் முடியாது. எனக்கு லோக்கல் சப்போர்ட் ரொம்ப ஹையாக இருந்தேன். இந்த நம்ம எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டு. இந்த சாப்பாடு தண்ணிக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது. அவங்களும் கூட வந்து ஒர்க் பண்ணியாச்சு. மேலே இந்த டவுன் பண்ணுறதுக்கும் ஜோயின் பண்ணுறதுக்கு எல்லாம் அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியாச்சு. டக்குன்னு ஆகிப்போச்சு. இது எப்போ ஆகிப்போச்சோ இதுமாதிரி ஆம்புலன்ஸு பாக்கி ரெஸ்கியூ இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடப் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சிங்கம் ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்பீடாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். எல்லாம் ஒரு ஜனங்கள் எல்லாம் சொல்கிறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கடமை இது இந்த கலாமிட்டிஸ் வந்தாக்கா நம்ம அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகுதுன்னா. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுவரை எங்களுக்கு இது கிடைக்கல. அதுவரை நம்மளை இன்வால்வ் ஆக முடியும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டு நமக்கு ரிக்வஸ்ட் வந்தால் தான் நம்மளை அதில் இன்வால்வ் ஆகும். நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுன்னு அப்படி வந்தால் தான் நமக்கு இன்வால்வ் ஆகும். வந்தாச்சு அதே பொருள் எங்களுக்கு வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ഞാനെല്ലാം പെരുമപ്പെടുறேன். இந்த ஒரு பேட் கண்டிஷன் ஆகி போச்சு. அதனால் நான் பெருமைப்படுறேன். ഞാൻ എൻ്റെ നാട്ടിലേക്ക് ഒരു ഹെൽപ്പ് பண்ணுறதுக்கு എനിക്ക് கிடைச்ச നോക്കി. ഞാൻ എൻ്റെ സർവീസ് முடிய போகிறேன். ഞാൻ 30 years ரிட்டையர்ட் ஆகிடும். 2 years பேலன்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம நாட்டுக்காவது கொஞ்சம் பண்ணுறதுக்கு ரொம்ப சவாலான ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ഞാൻ இப்போ இப்போ கூட கொஞ்சம் ஒர்க்கு நடக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி எல்லாம் அப்பானாக்கா இதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கேன் பாரு. அங்கே வச்சு எதுவுமே டேமேஜ் ஆகும். அதுக்கு வேண்டி கொஞ்சம் ஒர்க்குங்க இவங்க பிடபிள்யூடி பார்ட்டி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு மாட்டேன் இது மாதிரி நமக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன். அவங்க டிசைன் எல்லாம் மெனாய்ச்சி நம்ம டிசைன் மெனாய்ச்சி கொடுத்து அவங்க டிசைன் பிரகாரம் மெனாய்ச்சிருக்கேன். இதுக்கு நேரம் 1 week ஆகும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் ഞങ്ങൾ 3-4 பேர் இங்கே ஸ்டே ஆகிருக்குது. முடிச்சவரும் நம்ம பயன்படுறோம்.